ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 233வது தலைப்பு ஆயுர்வேதமும் மத ஆச்சரணையும். தொடர்ச்சி. நம்முடைய வைத்திய சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் எல்லாம் வெளிநாடுகளுக்கு பரவிய போது இதையே கிரீஸ் முதலான தேசங்களில் 4 தாதுக்களாக 4 ஹியூமர்கள் என்று ஆக்கினார்கள். முக்குணம் 3 தாத்து என்பதோடு நம்முடைய பஞ்சபூத கொள்கையையும் சேர்த்து அவர்கள் 4 ஹியூமர் என்று வைத்து கொண்டார்கள். சூக்ஷ்ம அனுபவம் உள்ளவர்களுக்கே புரியக்கூடிய ஆகாச பூதத்தை அவர்கள் விட்டுவிட்டு மற்ற 4 பூதங்களை மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். 4 ஹியூமர்களாக ஷரீரத்தில் உள்ள தாதுக்களே ஒருவனின் குணத்தை நிர்ணயம் பண்ணுவதாகவும் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஃப்ளெம் அதாவது கபம், கோலர் அதாவது பித்தம், மெலங்கொலி இதுவும் இன்னொரு தினுசான பித்தம்தான், பிளட் அதாவது இரத்தம் என்பவை 4 ஹியூமர்கள். இரத்த சுத்திகரிப்பு சுவாசத்தாலேயே நடப்பதால் இரத்தத்தை வாதம் என்று வைத்து கொள்ளலாம். இவற்றை குணங்களோடு பொருத்தி ஒருத்தனுக்கு ஃப்ளம் அதாவது கபம் ஜாஸ்தியாயிருக்கிற போது அவன் எல்லாவற்றிலும் அசட்டையாக மந்தமாக அடங்கியிருப்பான் என்றும் இதை சத்துவம் மாதிரி என்று வைத்து கொள்ளலாம். காலர் அதிகமானால் ரொம்ப கோபிஷ்டனாயிருப்பான் என்றும் இதுதான் ரஜோகுணம். மெலங்கலி அதிகமானால் அழுமூஞ்சியாக சிந்தாகிராந்தனாக இருப்பான் என்றும் இதை தமசில் ஒரு விதம் எனலாம். பிளட் ஜாஸ்தியானாலும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவனாய் இருப்பான் என்றும் இதுவும் ரஜஸ்தான் அவர்கள் வைத்து கொண்டார்கள். முக்குணம் 3 தாத்து என்பதில் நம்முடைய புராதனமான வைத்திய சாஸ்திரம் வைதிக சாஸ்திரத்தோடு ஒத்துப்போகிறதென்று சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்படியேதான் தர்மசாஸ்திரோக்தமான பஞ்சகவ்யமே வைத்திய சாஸ்திரோக்தமாகவும் விதிக்கப்பட்டிருக்கிறது. பாப பரிகாரத்துக்காக தர்மசாஸ்திரம் பசுவின் பால், தயிர், நெய், சாணம், மூத்திரம் ஆகிய 5ஐயும் சேர்த்த பஞ்சகவ்யத்தை உட்கொள்ளச் சொல்கிறது. அதையே வியாதிக்கு பின் பலகீன ஸ்திதியில் புதிதாக நோய் கிருமிகள் தாக்காதபடி தடுப்பதற்காக வைத்திய சாஸ்திரத்திலும் சாப்பிடச் சொல்லி இருக்கிறது. நம்முடைய வைத்திய சாஸ்திரங்களில் பாபம் புண்ணியம் என்று சொல்லியிருக்கிற இப்படிப்பட்ட பலவற்றையே ஆயுர்வேதத்தில் ஹிதம் அஹிதம் அதாவது ஷரீரத்துக்கு நல்லது செய்வது கெட்டது செய்வது என்பதாக சொல்லியிருக்கும். ஆச்சாரம் புண்ணியத்திலும் அனாச்சாரம் பாபத்திலும் சேர்ப்பதல்லவா? அதனால் நம்முடைய வைத்திய சாஸ்திரத்தில் பெரும்பாலும் அனாச்சாரம் அஹிதமானதாக தள்ளப்பட்டுத்தான் இருக்கும். இதனால்தான் தவிர்க்க முடியாமல் அலோபதிக்குத்தான் போக வேண்டுமென்று இருந்தாலொழிய மற்ற உடம்புகளுக்கு ஆயுர்வேத பரிகாரமே நம்முடைய தர்மாச்சாரங்களில் நம்பிக்கையுள்ளவர்கள் சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்கிறேன். காட்லிவர், லிவர் எக்ஸ்ட்ராக்ட் என்று எடுத்ததற்கெல்லாம் அனாச்சாரத்துக்கு போக வேண்டாம் என்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.